பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் 21 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 1:21. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை தான் நாம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த பிலிப்பியர்ல சில தலைப்புகளின் அடிப்படையில நாம கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். வேர்ட் ஸ்டடி பண்ணலாம். வேர்ட் ஸ்டடியும் நம்ம இடையில அதையும் நம்ம சில முக்கியமான கவனிக்க வேண்டிய வார்த்தைகளை வேர்ட் ஸ்டடியும் நம்ம செய்கிறோம். ஆனால் அதை இந்த பைபிள் ஸ்டடியில் நான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது, நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், என் வாழ்க்கையை நான் வாழணும், எந்த விதத்தில் நான் வாழணும், எதன் அடிப்படையில் நான் வாழணுன்றத பரிசுத்த வேதாகமும் எனக்கு என்ன கற்று தருது அப்படின்றத நாம கத்துக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்தகம் தான் இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். ஆதி திருச்சபை நாட்கள்ல அந்த ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை, எதன் அடிப்படையில வாழ்க்கை கட்டி அமைக்கப்படணும் அப்படின்றது அவங்களுக்கு கற்றுத்தர வேண்டியதா இருந்துச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து அப்படிதான் இல்ல. பழைய ஏற்பாடு அவங்களுக்கு இருக்கு, நியாயப்பிரமாண புஸ்தகம் உங்களுக்கு இருக்கு, தேவனுடைய வார்த்தைகள் இருக்கு, 10 கற்பனைகள் இருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்ப நான் சொல்றேன், அதனுடைய நிறைவேறுதல் என்னன்னு நான் சொல்றேன் அப்படின்ட்டு அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்ப நிருபங்கள் அதே மாதிரிதான், ஆதி அப்போஸ்தலர்களும் அதே மாதிரிதான். இந்த கர்த்தருடைய சித்தத்தை எப்படி பிராக்டிக்கலா அப்ளை பண்றது அப்படின்றதுல ரொம்ப அவங்க கவனம் செலுத்தினாங்க. அவங்க பண்ண பிரசங்கங்கள் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. அதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த இப்ப நம்ம வந்திருக்கிற இந்த பகுதி. 21 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். 2 பகுதியா இந்த வசனத்தை பிரிக்கலாம். 2 பகுதி. ஒன்னு ஜீவனை குறித்ததான பகுதி, இன்னொன்னு மரணத்தை குறித்ததான பகுதி. பொதுவா நன்மை தீமை அப்படின்ட்டு அந்த ஒரு கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா வாழ்வு சாவு, இன்பம் துன்பம் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருவாங்க. இங்க இவரு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவுன்றது எனக்கு ஆதாயம் அப்படின்றாரு. அதை நம்ம வருங்காலங்கள்ல அந்த 2வது பகுதியை இன்னும் நம்ம அதிகமா நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படி சொன்னாரு, அதுல எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்குன்றதை நம்ம பார்க்கதான் போறோம். ஆனாலும் அதுல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சத்தியம் நமக்கு அடங்கி இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாவே இந்த உலகத்துல ஒரு மனிதனை பயமுறுத்தணும் அப்படின்னா அதிகபட்சம் சொல்லுவாங்க மரணத்தை குறிச்சுதான பயமுறுத்துதல் தான். ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற அதிகபட்ச பயமே என்னது, மரணத்தை குறித்துதான பயம்தான், மரண பயம். இந்த மரண பயம்ன்றது ரொம்ப மோசமானது. அந்த மரண பயத்தை காமிச்சுட்டா என்னாயிரும், சில விஷயங்கள்ல அவன் மனதை மாற்றிக்கொள்கிறவனா இருப்பான். அது ரொம்ப கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் மரணம்ன்றது அது ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்றது போல. அதாவது ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறோம், நம்ம ஒரு சொந்த வீட்டுக்கு வந்தா நம்ம எப்படி ஒரு சந்தோஷப்படுவோம். அதுவும் அந்த வாடகை வீடு ஓட்டு வீடா இருந்து, ஒரு மழை பானை ஒழுகுற வீடா இருந்து, ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு வீடு சொந்தமா வருது, அதுவும் அந்த வீடு ஒரு அரண்மனையா இருக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்கும். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கான மரணத்தை குறித்ததான சத்தியம். ரொம்ப பிராக்டிக்கலா சொல்லணும்னா இவ்வளவுதான். துன்பம் இல்ல, துயரம் இல்ல, வலி இல்ல, வேதனை இல்ல, ஒரு நிரந்தரமான ஒரு ஸ்தலத்திற்குள்ளாக நம்ம பிரவேசிக்கிறோம். இது பரிசுத்த வேதாகமத்தின் போதனை. இந்த போதனையை போதிக்கிறதுனால ஆதி திருச்சபை நாட்கள்ல அவங்களுக்கு மரணத்தை குறித்துதான பயமே இல்லாம போச்சு. மரணத்தை காமித்து நீ உன் விசுவாசத்தை விட்டு விலகு, இல்லைன்னா உன்னை நான் கொலை பண்ணிடுவோம் அப்படின்னா அவன் பண்ற பெரிய, நீ எனக்கு செஞ்ச பெரிய உதவி அதான் இருக்கும், நீ தயவு செய்து அதை செய் அப்படின்ட்டு தங்களை ஒப்பு கொடுத்துடுறாங்க. ஏன்னா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அந்த பாடுகள் இருக்கு, வேதனைகள் இருக்கு, அந்த துன்பங்கள் இருக்கு, துயரங்கள் இருக்கு. ஆனா என்னைக்கு நம்ம கர்த்தரோடு கூட போறோமோ அன்னைக்குதான் நம்ம ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். அன்னைக்குதான் இது ஒரு நிழலாட்டம். அதுதான் நிஜம். அந்த நிஜமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம், நிஜத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு நிழலாட்டங்களை நாம பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைய, கர்த்தருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கிட்டு இது ஒரு நிழலாட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்குன்னு இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை ஒண்ணுமே இல்ல, வேஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அந்த நிஜத்துல வாழணும்னா நம்ம இங்க பூமியில
கரெக்டா வாழணும். அதுதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவருடைய வாஞ்சை என்ன இருக்கு? எல்லாருடைய வாஞ்சை என்ன இருக்கு? அந்த நிரந்தரமான கர்த்தருடைய வீட்டுல இருக்கணும். அது எனக்கு ஒரு கெயின், ஆதாயம். அப்படிதான் சொல்றது. அதாவது அம் எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு கெயின். அ ஃபார் மீ அ டூ லிவ் இஸ் கிரைஸ்ட் அண்ட் டூ டை இஸ் கெயின். அது வந்து எனக்கு ஒரு லாபம். ஏன்னா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இருக்கு. இப்ப வீட்டு சிறையில இருக்கிறாரு. இந்த வீட்டு சிறைக்கு பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த பண தேவை கொஞ்சம் குறையும்போது அவர இன்னும் கொஞ்சம் துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சங்கிலிகளால கட்டப்படுறாங்க. கட்டப்பட்டு இன்னொருத்தர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு. 24 மணி நேரமும் யாராவது ஒருத்தர் சங்கிலிய இன்னொரு பக்கம் கையில புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது யோசிச்சு பாருங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு தண்டனை. கூடவே யாராவது இருந்தா அது பெரிய இது இல்ல. எந்த நேரம் ரெஸ்ட் ரூம் போனாலும் கூடயே வரணும். எது என்ன பண்ணாலும் கூடயே ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இ தூங்க முடியுமா? கண்டிப்பா அவன் தூங்க விட மாட்டான். ஏன்னா அவன் தூங்கக்கூடாது. கையில சங்கிலி புடிச்சு வச்சிருக்கிறவன். அவன் தூங்கக்கூடாது. அவன் 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 தூங்கிட்டான்னா தப்பிச்சு போயிருவான். தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இருந்தாலும் தூங்காம ஏன்னா காட்காக தான் வந்திருக்காங்க. காட் பண்றதுக்கு அதாவது பாதுகாக்கிறதுக்கு தான் வந்துருக்காங்க. அதனால அவங்க அவங்க முழிச்சுட்டே இருக்கணும். அவங்க முழிச்சு பாதுகாக்கிறவன் முழிச்சுட்டு இருக்கும்போது, கைதி தூங்குனா சும்மாவா இருந்திருப்பாங்க? 4 போடு போட்டு எழுப்பி தான் விட்டுருப்பாங்க. இப்படி நெறைய துன்பத்த அனுபவிக்கிறவருக்கு, இத விட்டுட்டு எப்படா ஆண்டவர்ட்ட போலான்றது தான் அவருடைய விருப்பமா இருக்கு. இப்படி இப்படிதான் கிறிஸ்தவம் இதன் அடிப்படையில தான் கட்டப்படுது. தெசலோனிக்கேயர் எழுதும்போது சொல்றாரு, நீங்க அஞ்ஞானிகள போல துக்கப்படாதீங்கன்னே எழுதுறாரு. இவரும் அத பிராக்டிகலா அனுபவிச்சு காமிக்கிறாரு, சொல்லி காமிக்கிறாரு. பிளஸ் என்ன பண்றாரு, அப்படிப்பட்ட போதனைய போதிக்கிறாரு. நம்ம கூட மரண வீடுகள்ல போயிட்டு இந்த வார்த்தைகள தான் சொல்லி ஒருவர் நம்ம என்ன பண்றோம்? தேற்றிக் கொள்கிறோம். நம்ம வந்து அ அவங்களுடைய பிரசன்ஸ் நமக்கு கூட இல்லையேன்றதுக்காக தான் அழுகுறோமே தவிர, ஐயய்யோ! அவங்க இல்லாம போயிட்டாங்களே! அவங்க இப்ப எங்க போயிட்டாங்கன்ற நம்பிக்கை இல்லாம நம்ம அழல. அவங்க நம்ம கூட வாழ்ந்தாங்க, இன்னைக்கு இல்ல அப்படின்றதுனால தான் நமக்கு அழுகுறோம். ஆனா பொதுவா உலகத்துல எப்படிப்பட்ட பயம் இருக்கு? அது வந்து அப்சல்யூட் எண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாயிக்ஸ் எபிக்யூரியன்ஸ் ஸ்டாயிக்ஸ் பத்தி சொல்லும்போது சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டாயிக்ஸ் ஒரு பிலீவே என்னன்னா, அப்சல்யூட் எண்ட். அதாவது மரணம்ன்றது தான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கைன்றது கிடையாது அப்படின்றத நம்புனாங்க. சில நம்பிக்கைகள் எப்படி வந்துருச்சு, இப்ப நீ மனுஷனா மரிச்சிட்டியா, நீ ஒழுங்கா வாழனா நீ அடுத்தது நாயா பொறந்துருவ, பூனையா பொறந்துருவ, கழுதையா பொறந்துருவ, குதிரையா பொறந்துருவ, சம்திங் சம்திங் அப்படி போயிருது. ஆனா அப்படிலாம் கிடையாது. ஒரு சோல் மனுஷன குறித்துதான இறையியல் பார்த்தீங்கன்னா, மனுஷன்றவன் ஒரு ஆவி மனிதனா இருக்கிறான். அந்த மனிதனுக்கு இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த சரீரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப் அ ஒரு 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 மிகப்பெரிய ஒரு தலைவர் இருக்கிறாரு. அவரு மரிச்சுட்டாரு. அவருடைய சரீரம் வைக்கப்பட்டிருக்கு. இல்ல ஏதாவது ஒரு திடல்ல வச்சிருப்பாங்க. எங்க பொதுமக்களுடைய பார்வைக்கு வச்சிருப்பாங்க. அவர் எங்க வந்துட்டாரான்னா சொல்லுவாங்க. பாடி எப்ப எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய தலைவரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், எப்ப பாடி எடுத்துட்டு வந்தாங்க, எப்ப கொண்டு போய் அடக்கம் பண்ண போறாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா, ஒ பொதுவாவே உலக ஜனங்களே சொல்லுவாங்க, அந்த உயிர் போயிருச்சு அவ்வளதான். அப்ப போனது இன்னொரு இதுல போய் பூந்துட்டு இருக்காது. அது ஒரு வேற ஒரு நிலையில கடவுளோடு கூட அதாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். அதுக்குள்ள ரொம்ப டீப்பா நம்ம போக தேவையில்ல. ஆனா அ இந்த ஆத்துமா எங்க போகுதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆத்துமாக்காக தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பூமிக்குரியவர்களாக மாத்திரம் நம்ம தேவைகளுக்கு ஜெபங்கள பயன்படுத்திக்கிட்டு, நம்ம இந்த பூமிக்குரியவர்களுக்காக மாத்திரமே நம்ம கர்த்தரை தேடிட்டு இருந்தோம்னா, நாம பரிதபிக்கப்பட்டவர்கள்னு வசனம் சொல்லுது. இம்மைக்காக மாத்திரம் நம்ம இருந்தா. அப்ப மறுமைன்றது நம்ம மனதில எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கணும். அதுக்கு இந்த இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. கிறிஸ்து ஜீவன். சாவு எனக்கு ஆதாயம். இந்த வசனம் நமக்கு சும்மா சும்மா சிம்பிளா இருக்குது. இன்னொன்னு எமோஷனலா பேசுற மாரி இருக்கு. சில இடத்துல எமோஷனலா பேசுவாங்க தெரியுமா? அந்த மாரி எமோஷனலா பேசுற வசனம் கிடையாது. இது வந்து பயங்கரமான ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிற வசனம். இந்த வசனம் மிகப்பெரிய சத்தியத்த நமக்கு சொல்லுது. மிகப்பெரிய உண்மைய நமக்கு சொல்லித் தருது. மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியத்த நமக்கு கற்றுத் தருகிற ஒரு வசனம். ஒரு ஒரு அறிவார்ந்த சமூகமா ஒரு சரியான நிலைய ஒரு எமோஷனலா எதுவுமே அணுகாம சரியா நம்ம அணுக கற்றுக்கொள்ளணும். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இத மொழிபெயர்க்க வேண்டிய விதத்துல மொழிபெயர்த்தா எப்படி வரும்னா, என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை என்றால் அது கிறிஸ்துவே. மரணம் என்பது மிகப்பெரிய ஆதாயம். இப்படிதான் அவர் சொல்றாரு. அவர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் சொல்றாரு. ஃபார் டு மீ இங்கிலீஷ்ல கூட அப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க நிறைய இதுல. ஃபார் டு மீ என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வாழ்க்கைனா அது கிறிஸ்து தான்ப்பா. மரணம்ன்றது ஒரு பெரிய ஆதாயம். ஏன்னா, இங்க கண்ண மூடுனா ஆண்டவர்ட்ட
முடிக்க போறோம். இந்த மண்ணுக்குரிய சரீரம் ஒழிச்சிட்டு ஒரு நித்திய சரீரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பூமிக்குரிய கஷ்டங்கள், துன்பங்களை ஒழிச்சிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை நோக்கி நாம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு மிகப்பெரிய நிலையில பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது, என்ன பொறுத்த வரைக்கும், நான் நான் கற்றுக்கிட்ட வரைக்கும், நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அது உண்மைதான் அது. ஆனா, இந்த 2வது பகுதி, அந்த நித்தியத்தை குறித்ததான பகுதி நமக்கு சாத்தியப்படணும்னா, 1வது பகுதிய நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். 1வது பகுதிய நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாம, 2வது பகுதிய நம்ம அடையவே முடியாது. என்னுடைய நோக்கம் எல்லாம் பரலோகம் போறதுதான். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நம்ம நோக்கம் அப்படிதான் இருக்கணும். ஆனா, அத வாஞ்சியா வச்சுக்கிட்டு, இந்த பூமிக்குரிய இது வேணாம். படிப்பு படிக்கக்கூடாது. தேவையில்ல. நல்ல ஒரு நிலையில வாழணும். அதெல்லாம் அவசியம் கிடையாதுங்க. எல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது தானே. அப்படி நம்ம யோசிக்க கூடாது. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அப்ரோச் கிடையாது. அந்த அந்த விதத்துல நம்ம அப்ரோச் கிடையாது. அதாவது ஒரு வெல் பேலன்ஸ்டு இருக்கணும். ஒண்ணு இந்த பக்கம் கிரேஸ் கிரேஸ் அப்படின்ட்டு இந்த எக்ஸ்ட்ரீமா போயிட்டு அந்த மாதிரியான ஒரு கிரேஸ்க்குள்ள போயிடுறாங்க. எப்படின்னா ஹைப்பர் கிரேஸ்க்குள்ள போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நியாயப்பிரமாண போதகர்களா இருக்க விரும்புறாங்க. எல்லாத்தையும் எல்லாத்தையும் நீ இது யூஸ் பண்ணக்கூடாது, அது யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஒரு படிச்சா கூட ஏன் படிக்கிற, அதெல்லாம் படிக்காத அப்படின்ட்டு சில இதெல்லாம் சொல்றாங்க. சில டினாமினேஷன்ஸ்ல மாஸ்டர் டிகிரியே படிக்கிறதுக்கு பேன் இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியல. சில டினாமினேஷன்ஸ்ல அவங்க டினாமினேஷன்ல இருக்கிறவங்க வெறும் பேச்சுலர் டிகிரி மட்டும் தான் படிக்கணும். மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்க கூடாது. அவங்களுக்கு ஒரு டிகிரி படிக்கணும் அவ்வளவுதான். அப்படின்ட்டு ஒரு டினாமினேஷன் சொல்லியே வச்சிருக்கு. இப்படிலாம் ஒரு போதனைகள் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு போதனைகள் இருக்கு. நம்ம கர்த்தருக்காய் வைராக்கியமா வாழணும். டூ எவ்ரிதிங் வித் ஒன் ஸ்டெப் ரெய்ஸ்டு. அந்த அந்த பழமொழிய நம்ம எப்போதுமே வச்சுக்கணும். எல்லாவற்றையும் செய்யணும். எல்லாவற்றிலும் கரெக்டா இருக்கணும். எல்லாவற்றிலும் நேர்மையா இருக்கணும். அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு கூட பிளான் போட்டு வச்சுக்கணும். நம்ம பிள்ளைங்க எல்லாவற்றுக்கும் சரியா அவங்களுக்கான எல்லா திட்டமிடலும் இருக்கணும். ஆனா எந்த நேரமும் கர்த்தர் வந்தா கர்த்தரோடு போறதுக்கு ஆயத்தமாவும் இருக்கணும். அந்த ஒரு பேலன்ஸ்டு இருக்கணும் கரெக்டா. அப்ப கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்னு பொழுது அப்படின்ற வார்த்தை எப்படி மொழிபெயர்த்திருக்கலாம் அப்படின்னா, வாழ்க்கை அப்படின்னா அது கிறிஸ்துவே. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை அப்படின்னா அது யாரு? கிறிஸ்து தான். வாழ்க்கைக்கான டெஃபனிஷனே யாரு? கிறிஸ்து தான். கிறிஸ்துவை மையமா வைத்தது தான். கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது தான். கிறிஸ்துவை சார்ந்தது தான். அவர் சொல்றதை கேட்கறது தான். அவருக்காக வாழ்றது தான் எனக்கு வாழ்க்கை. மத்ததெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுதான் அவருடைய மனநிலை. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மனநிலையா இருக்கு. இது உண்மையிலே நல்ல ஒரு அப்ரோச் பாருங்க. இது பயங்கரமான அப்ரோச். என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைனா அது கிறிஸ்து தான்ப்பா. வேற எதுவுமே முக்கியம் இல்ல. அப்படின்னு சொல்ற ஆள் தான் சாவுன்றது எனக்கு ஆதாயம் சொல்ல முடியும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நான் எப்படி வேணா வாழ்ந்துருவேன். என்னோட இஷ்டத்தின்படி தான் வாழ்வேன். என்னோட நோக்கத்தின்படி தான் வாழ்வேன். என்னுடைய விருப்பத்தின்படி தான் வாழ்வேன். ஆனா நான் பரலோகம் போயிடணும்னு ஆசைப்படுறது தப்பு. இந்த பாட்டு கரெக்டா என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைன்னா அது கிறிஸ்து தான். அவர் சொல்றதுதான் நான் கேட்பேன். அவருக்காக தான் வாழ்வேன். அவர் என்ன எனக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதன் அடிப்படையில தான் நான் இருப்பேன். அப்படின்னு வாழ்றவங்களால மாத்திரம்தான் சாவுன்றது ஆதாயமான ஒரு இதா முடியும். அது வந்து ஒரு நன்மைக்கு ஏதுவான ஒரு இதா இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு ஒரு விடுதலைக்கு ஏதுவான ஒரு இதா இருக்கு. ஒரு மகிமைக்கு ஏதுவான ஒரு இதா இருக்கு. ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஒரு இதா இருக்கு. இந்த பூமியில எவ்வளவு பெரிய துன்பங்களை அனுபவிச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு நாள் வரும்போதுதான் பரலோகம் திறக்கப்படுது. ஆனா இப்ப அந்த இளைப்பாறும் ஸ்தலத்துல நம்ம கொண்டு போய் வைக்கிறாரு. மிகச்சிறந்த உதாரணம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த ஓமை தான். லாசருவை குறித்துதான ஓமையில அவர் சொல்றாருல்ல, அது ஆபிரகாமின் மடி. அது வந்து ஒரு ஆபிரகாமே அங்கதான் இருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு பரலோகம் போயிட்டு ஆபிரகாம பார்க்க முடியாது. யாருமே இன்னைக்கு பரலோகத்துல மனிதர்கள் யாருமே இல்ல. எல்லாருமே இளைப்பாறும் ஸ்தலத்துலதான் இருக்கிறாங்க. பரலோகத்துல போனேன், ஆபிரகாம பார்த்தேன், இங்க போனேன், அங்க போனேன் அப்படிலாம் அதுல கதை வசனம் வெளிப்படுத்தல் எஸ்கட்டாலஜி ஸ்டடியில நம்ம தெளிவா பார்த்துருவோம். பரலோகம் எப்ப திறக்கப்படுது, அப்ப என்ன நடக்குதுன்றதை நம்ம தெளிவா பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு அப்ப கர்த்தருக்குள் மரித்தவங்க இளைப்பாறும் ஸ்தலத்துல போறாங்க. அதே மாதிரி பாதாளமும் திறக்கப்படல. அதுவும் நியாயத்திற்கு அப்புறம் தான் திறக்கப்படுது. ஆனா ஒரு 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 அதற்கு இணையான அதை போன்ற ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில கர்த்தருக்குள் மரிக்காதவர்கள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அந்த லாசரு சம்பவத்துல அந்த ஐஸ்வர்யவானும் லாசருடைய காரியங்களை வச்சு இதை நம்ம தெளிவா பார்த்துக்கலாம், நமக்கு புரிஞ்சுக்கலாம்.
ஏன்னா இவங்க பரலோகத்துக்கு போயிட்டா, இவங்க நரகத்துக்கு போயிட்டா, அதுக்கப்புறம் எந்த விதமான கான்டாக்டும் இருந்திருக்காது. இவங்க 2 பேருக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்கு. ஆனா இது ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு இடமா இருக்கு ஒருத்தருக்கு. ஒருத்தருக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய இடமா இருக்கு. இந்த பூமியில அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு நேர் எதிரான ஒரு வாழ்க்கையா இருக்கு. அதாவது என்னன்னா, சம்மந்தமே இல்லாத வாழ்க்கையா இருக்கு. இத வச்சு பயங்கரமான பிரசங்கம்லாம் போயிருச்சு. நீ உனக்கு பணம் இருந்துச்சுன்னா, நீ வந்து நரகத்துக்கு போயிருவ. நீ வந்து நல்லா ஓட்ட வச்சு சொரிஞ்சுகிட்டு இருந்தனா தான் பரலோகத்துக்கு போவேன்ட்டு, அந்த மாரியான ஒரு போதனைய போதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எது இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக வாழ்றது அதுதான் முக்கியம். கர்த்தர் தான் முக்கியமா இருக்கணும். அந்த ஒரு நோக்கம் இருக்கணும். அப்பதான் ஆதாயத்தை தரக்கூடிய மரணமா இருக்கும். எல்லாரும் ஒரு காலத்துல மரிக்க தான் போறோம். எல்லாரும் ஒரு நாளு போய் சேரதான் போறோம். ஆனா நம்முடைய பெரிய நம்பிக்கை என்ன? ஆண்டவர்ட்ட இருக்க போறோம். எல்லாரும் ஒரு நாள் திரும்பி பார்க்க தான் போறோம். அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில தான் நம்ம ஒருவர் என்ன பண்றோம்? தேற்றிக்கிறோம். இங்க இங்க இந்த இடத்துல இந்த 2வது பகுதி கூட நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றாருல்ல. எப்படி இந்த 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 வார்த்தைய அவரால சொல்ல முடியுது? இப்ப அவரால சொல்ல முடியுது. நாம என்னுடைய வாழ்க்கைனா அது கிறிஸ்து தான் அப்படின்னு நான் சொல்றதுக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்றதுதான் இந்த 6 காரியங்கள். என் வாழ்க்கைனா அது கிறிஸ்து தான்ப்பா அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா என்னுடைய செயல்லாம் வேற மாதிரி இருக்கக்கூடாது. எதன் அடிப்படையில நான் வாழ்ந்தா இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னோட வாழ்க்கையில நானு சொல்ல முடியும். எனக்கு வாழ்க்கைனா அது கிறிஸ்து தான் அப்படின்ட்டு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நானு செய்கிறவனா இருக்கணும். அதாவது என்னுடைய வாழ்க்கை நோக்கம் கிறிஸ்து தான் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றுக்குமான முன்னுரிமை கிறிஸ்து தான். வாழ்வின் பேரின்பம் கிறிஸ்து தான். வாழ்வின் முன்மாதிரி கிறிஸ்து தான். வாழ்வின் பங்குதாரர், நமக்கு பார்ட்னரு கிறிஸ்து தான். வாழ்வின் வல்லமை, என்னுடைய வல்லமை, எனக்கான பலன் யாரு? அது கிறிஸ்து தான். அதான் பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் கிரைஸ்ட். பிரையாரிட்டி ஆஃப் லைஃப் இஸ் கிரைஸ்ட். பேஷன் ஆஃப் லைஃப் இஸ் கிரைஸ்ட். பேட்டர்ன் ஆஃப் லைஃப் இஸ் கிரைஸ்ட். பார்ட்னர்ஷிப் ஆஃப் லைஃப் இஸ் கிரைஸ்ட். பவர் ஆஃப் லைஃப் இஸ் கிரைஸ்ட். இப்படி இந்த 6 காரியங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையில சொல்றவரால மாத்திரம்தான் எனக்கு வாழ்க்கைனா அது கிறிஸ்து தான் சொல்ல முடியும். இப்படி வாழ்க்கைனா அது கிறிஸ்து தான் சொல்றவரால மாத்திரம்தான் நித்திய ஜீவனுக்குள்ளாக போக முடியும். எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு கனெக்ட்ல இருக்கு. இந்த இந்த கனெக்ஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா மத்த எல்லாமே கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் கிரைஸ்ட். எனக்கு வாழ்க்கையின் நோக்கம்னா என்ன? அது கிறிஸ்து தான். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து 3ஆம் அதிகாரம், இதே பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எண்ணினேன், இப்பயும் எண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றாரு. அப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். எப்போதும் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். நேத்து அப்படி பண்ணிட்டேன். அதனால இன்னைக்கு நான் கொஞ்சம் ஏன் அப்படி பண்ணிட்டேனே தெரியலையே, சரி ஒரு எமோஷனல் ஒரு முடிவு எடுத்துட்டேனே, அப்படிலாம் இல்ல. அப்படிதான் நினைச்சேன். எல்லாவற்றையும் விட்டுட்டேன். சில நேரத்துல ஊழியத்துக்கு வந்ததை குறிச்சு சொல்லுவாங்க. என்ன அந்த மாதிரிலாம் நான் எங்கேயுமே சொல்றதும் கிடையாது. அப்படி சொல்றதை நான் என்கரேஜ் பண்றதும் கிடையாது. நான் வந்து அந்த வேலையில இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்படி செஞ்சுட்டு இருந்தேன், அந்த கார்ல போனேன், இந்த கார்ல போனேன், எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப ஊழியத்துல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்படிலாம் கிடையாது. யாரும் ஒன்றும் அப்படிலாம் விட்டுட்டு வந்து கஷ்டப்பட சொல்லி யாரும் ஒன்றும் வற்புறுத்தல. நம்ம தியாகம் பண்ணோம்னா அது நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு அமைதியா இருக்கணும். அது கர்த்தர் பலன் தருவாரு. அது ஒரு பெருமையா வந்து பெரிய விஷயமா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இவரை மாதிரி ஒரு தியாகம் யாருமே பண்ணிருக்க முடியாது. தன்னோட குடியுரிமைக்கான எல்லா சாக்கியத்தையும் விட்டாரு. தன்னுடைய அவருக்கு போனா எல்லா இடத்துலயும் பெரிய வரவேற்பு கிடைச்சிருந்திருக்கும். எல்லா இடத்துலயும் பெரிய அளவுல அவர் வந்திருப்பாரு. இன்னைக்கு வரலாற்று புஸ்தகங்கள்ல செக்குலர் வேர்ல்டு எப்படி சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோன்னு படிச்சுட்டு இருக்காங்களோ அதே போல இவருடைய சவுல், யூதராகிய சவுல் வந்து ஒரு பெரிய தத்துவ ஞானியா இருந்தாருன்ட்டு உலகமே படிச்சுட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் அதை விட ஒரு மேன்மையான நிலையை தான் கொடுத்தாரு. ஊழியத்தின் வந்த நிமித்தமா நஷ்டமாய் எல்லாவற்றையும் எண்ணினது நிமித்தமா அவர் ஒன்றும் குறைஞ்சு போயிடல. இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு நாள் கிறிஸ்தவம் இருக்கோ அவ்வளவு நாளும் அவர் இருப்பாரு. அவருடைய பேரு ஒழிக்கப்படுறோம். எந்த பிரசங்கமாச்சு அவருடைய நிருபத்துல அவருடைய வார்த்தைகளை சொல்லாத ஒரு பிரசங்கம் இருக்கா? பழைய ஏற்பாட்டை பேசினாலும் சரி, புதிய ஏற்பாடு பேசினாலும் சரி, அவருடைய வார்த்தைகளை கோட் பண்ணாத ஒரு பிரசங்கமும் கிறிஸ்தவ பிரசங்கம் அவருடைய எழுத்துக்களை நம்ம தொடாம வரவே முடியல. அந்த அளவுக்கு கர்த்தர் அவரை மேன்மையா வச்சாரு.
அதனால கர்த்தருக்காக நம்ம ஏதாவது விட்டோம்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அதை விட பெஸ்ட் நமக்கு தந்திருக்கிறாரு. அதை விட ஒரு 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 சிறந்த ஒரு வாழ்க்கையை தான் நம்மளுக்கு கர்த்தரு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் விட்டதை குறிச்சு எப்பவுமே மேன்மை பாராட்டவே கூடாது. இங்க அதான் சொல்றாரு. நான் அப்படிதான் நினைச்சேன். இனிமே நான் அப்படிதான் நினைப்பேன். நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் விட்டோம்னா எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதெல்லாம் குப்பை. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நானு நஷ்டம் என்று எண்ணினேன் அப்படின்ட்டாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கை நோக்கம்னா என்ன? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி தான் இருக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுதான் பிரதானம். இந்த இது 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 பொதுவா ஒரு 6 பாயிண்ட் மாறி தெரிஞ்சா கூட இது ஒரு டாபிக். இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் கிரைஸ்ட்ன்றது ஒரு டாபிக். இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் கிரைஸ்ட்ன்ற டாபிக்ல இந்த பர்பஸ் எப்படி இருக்கும்? பிரியாரிட்டி இருக்கும். இதுல ஒரு பேஷன் இருக்கும். இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கும். இதுல ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கும். இதுல ஒரு பவர் இருக்கும். இந்த பர்பஸ்க்குள்ள இதெல்லாம் அடங்கி இருக்கும். இது பர்பஸோட சேர்த்து வாழ்க்கைனா அது கிறிஸ்துவுக்காக அப்படின்றது அடங்கியிருக்கும். அப்ப பர்பஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு கிறிஸ்து தான் இருக்கணும். இதோட பேலன்ஸ்டு நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஆண்டவரேன்னு இருங்க, உங்க வேலையை செய்யாதீங்க. ஆண்டவரே இருங்க, உங்க குடும்பத்தை பார்க்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஆண்டவரோட ஊழியத்தை செய்யறேன், என் குடும்பத்தை ஆண்டவர் பார்த்துப்பாரு. ஆண்டவர் பார்த்துப்பாரு, ஊழியத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பாரு. ஊழியத்தை என்னமோ நம்ம தான் அவருக்கு தெரியாத மாதிரியும், நம்ம தான் ரொம்ப போராடுற மாதிரியும், என்னுடைய செயல்னாலதான் ஆண்டவருடைய பேரே வெளி வர மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. நமக்கு ஒரு குடும்பம் கொடுத்துருக்காருன்னா அதை பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. நம்மளை நம்பி தான் கொடுத்துருக்கிறாரு. எப்படி ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரோ அதே போலதான் குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த பேலன்ஸ் இருக்கணும். எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், எதுவுமே கண்டுக்க மாட்டேன், நான் இதைதான் நான் என்னுடைய ஃபோக்கஸ் இதுதான் அப்படின்றவன் போய் சொல்றான்னு அர்த்தம். அப்படின்றவன் ஊழியத்தையும் கரெக்டா இருக்க மாட்டான். அப்படி சொல்றால நீங்க கரெக்டா கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். ஊழியத்துல சரியா இருக்க மாட்டாங்க. ஏதோ தன் சுய லாபத்துக்காக, தன் பெருமைக்காக தான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு வெல் பேலன்ஸ்ல இருக்கவங்க தான் கரெக்டா ஜனங்களை வழி நடத்துவாங்க. ஜனங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. பர்பஸ் என்ன? கிறிஸ்து தான். நான் படிக்கிறேன், நீ என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிற? ஏன் படிக்கிற? ஆண்டவர் வரப்போறாரு, அதெல்லாம் படிக்காதுன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் வரப்போறாருங்க, எதுக்குங்க நீங்க ஸ்கூல்ல அனுப்பிச்சிட்டு குழந்தைங்கள அப்படி பண்றது பாவம்ட்டு வசனம் சொல்லுது. அன்னைக்கு சில பேர் அப்படிதான் இருந்தாங்க. தெசலோனிக்க சபையில சில நேரத்துல ஜனங்களே தாங்களே ஒப்பு கொடுத்துட்டாங்க. அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா அவர்களுக்கு விளக்கத்தை கொடுத்து எழுதுறாரு. நம்ம இந்த எஸ்கட்டாலஜி ஸ்டடீஸ்ல நம்ம அதை தெளிவா பார்த்துருக்கிறோம். ரொம்ப பெர்ஃபெக்டா அந்த பேலன்ஸ் இருக்கணும். பர்பஸ் என்ன? ஆண்டவர் தான். எல்லாவற்றையும் நானு செய்யணும். ஆனா அது ஆண்டவரை மையப்படுத்தி செய்யணும். எல்லாரையும் நான் அன்பு கூறுறேன். அந்த அன்பு கிறிஸ்து என்னை அன்பு கூறுகிறது போல நானு அன்பு கூறுறேன். ஃபண்டமெண்டல் யாரு? ஆண்டவர் தான். அடிப்படை ஆண்டவர் தான். அவர் தான் நமக்கு எல்லாம் அல்டிமேட். அவரோட மேன்மை யாரும் கிடையாது. ஆண்டவர் தான் எல்லாம். நான் படிக்கிறேன், ஆண்டவரோட நாம மகிமைக்காக நான் படிக்கிறேன். நான் ஒரு விஷயத்தை செய்யறேன், ஆண்டவரோட நாம மகிமைக்காக நான் அந்த விஷயத்தை செய்யறேன். ஒரு நம்ம செயல், இதை நான் பண்ண போறேன், ஆண்டவரோட நாம மகிமைக்காக நான் செய்யறேன். நான் வாழ்றதே ஆண்டவரோட நாம மகிமைக்காக தான் நான் வாழ போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மத்த எல்லாமே கரெக்டா இருக்கும். மத்த எல்லா உறவுகளும் கரெக்டாயிரும். எல்லா அம்சங்களும் கரெக்டாயிரும். சில நேரங்கள்ல உங்களுக்கு இழப்புகள் மாதிரி தெரிகிறது கூட உங்களுக்கு பெரிய இழப்பா தெரியாது. பெரிய உங்களை அது சோர்வு வைக்காது. நஷ்டமாய் சில விஷயங்கள் நஷ்டப்பட்டாலும் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு. ஒரு கஷ்டத்தை கொடுக்குமே தவிர அது ஒரு பெரிய ஒரு வேதனையை கொடுத்து ஒரு பெரிய ஒரு நம்மளை சோர்வடைய செய்ய விடாது. ஏன்னா எனக்கு இதை கொடுத்தது ஆண்டவர் தான். இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்ன்ற ஒரு நிலையை நம்ம இருப்போம். இது கிறிஸ்தவத்துல ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கு என்னுடைய பிரதானமான நோக்கம், நம்முடைய பிரதானமான நோக்கம் எதுவா இருக்கணும்னா அது தேவனை மகிமைப்படுத்துறது, 2வது தேவனோட ஐக்கியப்படுறது, 3வது தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துறது. இதுதான் பர்பஸ். என்னுடைய பர்பஸ் என்ன? இந்த பூமியில நான் வாழக்கூடிய வாழ்க்கைக்கான பர்பஸ் என்ன? நோக்கம் என்ன? இதுக்கான என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, தேவனை மகிமைப்படுத்துறது, 2வது தேவனோடு கூட ஐக்கியப்படுவது, 3வது தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துறது. இதை நீங்க கரெக்டா பண்ணிருங்களேன். இதை நீங்க சரியா இந்த ஸ்ட்ரக்சரை கரெக்டா இந்த இதை என்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் நான் தேவனை மகிமைப்படுத்த போறேன், தேவனோடு கூட ஐக்கியப்பட போறேன், தேவனுடைய சாயலை வெளிப்படுத்த போறேன் அப்படின்ற விஷயத்தை நீங்க வச்சுட்டீங்கன்னா உங்க குடும்ப உறவுகள் கரெக்டா இருக்கும், தொழில் கரெக்டா நடக்கும், வேலை கரெக்டா நடக்கும்,
படிப்பு கரெக்டா நடக்கும், எல்லாமே கரெக்டா நடக்கும். இந்த நோக்கத்தை கீழே வச்சுட்டு நீங்க மத்த எதை தூக்கி மேல போட்டாலும் அதுவும் கொலாப்ஸ் ஆயிரும், இதுவும் கொலாப்ஸ் ஆயிரும். இப்ப இந்த பிரமிட கட்டுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பெரிய விஷயத்தை கீழே வைக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இது அதுக்கு மேல வைக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல வைக்கணும், அதுக்கப்புறம் வைக்கணும், அப்புறம் கடைசியா சின்னதை எடுத்துன்னு போயிட்டு மேல வைக்கணும். அப்போ ஃபண்டமெண்டல் எது இருக்கணும், அடிப்படை எதுவா இருக்கணும், எது முக்கியத்துவப்படுத்தப்படணும், எது முதலாவது செய்யப்படணும்னா இதுதான். கிறிஸ்துவுக்காய் வாழணும், வாழ்க்கையோட பர்பஸ் அதுதான் அப்படின்ற ஃபண்டமெண்டல் வச்சிட்டீங்கன்னா இதன் மேல நீங்க எவ்வளவு வேணா நீங்க பில்டு பண்ணிக்கலாம். இந்த ஃபவுண்டேஷனை நீங்க பக்காவா போட்டீங்கன்னா எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை கோபுரம் எழும்பி நிற்கும். இதை ஒழுங்கா போடாம தூக்கி இந்த சின்ன குழந்தைங்க சில நேரத்துல பண்ற மாதிரி பண்ணிட்டு கீழே சின்னதா வைக்க வேண்டிய விஷயத்தை கீழே வச்சுட்டு அதுக்கு மேல ஒண்ணு வச்சு கடைசியா தூக்கி ஆண்டவரேன்னு வைக்கும்போது எல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆகி விழுந்துருது. அப்ப அந்த 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 ஷேப்பை கரெக்டா நம்ம பார்த்துக்கணும். அதான் பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் கிரைஸ்ட். கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமா இருக்கணும். இப்படி கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கை நோக்கமா இருக்கணும்னு சொல்றவங்களால தான் அவங்க எனக்கு வாழ்க்கைனா அது கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்ல முடியும். அவங்க தான் நித்திய ஜீவனை அடையவும் முடியும். ரெண்டாவது, இப்படி கிறிஸ்துவே என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்றவங்களுடைய ப்ரையாரிட்டி, முன்னுரிமை எதுவா இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம், இதே பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார். ப்ரையாரிட்டி என்ன? கிறிஸ்து தான். ப்ரையாரிட்டி ஆஃப் லைஃப் இஸ் கிரைஸ்ட், பர்பஸ் ஆஃப் லைஃப் கிரைஸ்ட் மாதிரி ப்ரையாரிட்டி ஆஃப் லைஃபும் என்னது? கிரைஸ்ட் தான். எதற்கு நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம். அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கைக்கு பிரதானம். சரீரத்தினால கிறிஸ்து மகிமைப்படுவார், அதனால சந்தோஷப்படுறேன்பா. என்னுடைய ப்ரையாரிட்டி என்ன? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கிறிஸ்து தான். ரெண்டாவது அடுத்த ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னா 22ஆம் வசனத்துல இருந்து அப்படியே வாசிச்சீங்கன்னா 22ஆம் வசனத்துல இருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, அதாவது நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியேன். இப்ப என்ன சொல்லிட்டாரு? கிறிஸ்து என் சரீரத்துல மகிமைப்படுவாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், அதனால சாவுன்றது எனக்கு ஆதாயம், எனக்கு மரணத்தை பத்தி எல்லாம் பயம் இல்லை, நான் இங்க கண்ணை மூட்டினா அங்க போயிருவேன், எனக்கு ஒரு பெரிய ஒரு வீட்டுல நான் தங்கி இருக்க போறேன். வீடு மீன்ஸ் சரீரம். கர்த்தர் மாளிகை ஆயத்தப்படுத்துறாருன்னா அங்க இருக்கிற சரீரம், அங்க ஏதோ பெரிய நமக்காக பெரிய வீடு கட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு இதை வந்து கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும். சரீரமாகிய ஆலயம், அந்த கட்டிடம் அப்படின்னா அது வந்து ஒரு சரீரத்தை குறிக்குது. அதுக்கான ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைய இருக்கு. அது நம்ம வருங்காலங்களில் நம்ம பார்க்கலாம். அப்ப இங்க கண்ணமுன்னா அங்க போயிருவேன், அங்க ஒரு பெரிய விதத்துல நான் வாழ போறேன்றது அவருடைய நம்பிக்கையா இருக்கு, அவர் எதிர்பார்ப்பா இருக்கு, அவருடைய விசுவாசமா இருக்கு. அது நிச்சயமா நடக்கதான் போகுது, நடந்துதான் இருக்குது. நமக்கும் அப்படிதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நமக்காகவும் அவர் பெரிய ஸ்தலம் அங்க ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு மகிமையின் சரீரமாகிய ஒரு இது இருக்கு, பெற்றுக்கொள்ளதான் போறோம் இங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு? நான் போறது எனக்கு நல்லது, எதை சூஸ் பண்றதே தெரியல. ஏன்? நான் இருந்தா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமே, நான் இருந்தா உங்களுக்கு பிரயோஜனம், ஆனா போறது எனக்கு நல்லது, அதனால எதை சூஸ் பண்றதுன்னே எனக்கு தெரியல. நான் இருக்கிறதா போறதா, ஏதோ அதான் சொன்னேன்ல, மவுண்டன் வியூவுக்கு போறதா இல்ல சி வியூவுக்கு போறதா அப்படின்னு டெஸ்டினேஷனை, ஒரு பிக்னிக்கான டெஸ்டினேஷனை, ஊருக்கு ஒரு பிக்னிக்கு ஒரு ஹாலிடேவை என்ஜாய் பண்றதுக்கு ஒரு மவுண்டன் வியூஸ்க்கு போறதா இல்ல ஒரு சி வியூவுக்கு போறதா, ஒரு கடற்கரை ஓரமா போறதா இல்ல மலை தேசங்களுக்கு போறதா அப்படின்ட்டு ஒரு பிக்னிக் போற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. எதை சூஸ் பண்றதுனே தெரியல அப்படின்றாரு. அப்ப இங்க 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, மற்றவர்களை அங்க அவர்களுடைய பிரயோஜனத்துக்காக அங்க ப்ரையாரிட்டி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் கிறிஸ்து மகிமைப்படுறாரு, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறதுதான் ப்ரையாரிட்டி, மெயின் ப்ரையாரிட்டி அதான்.
2வது மற்றவர்களுடைய பிரயோஜனம். இந்த புரொட்டஸ்டாண்ட் கிறிஸ்டியன் எத்திக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி இருக்கு. ஒரு ஒரு டாபிக்ஸ் இருக்கு. அதை குறிச்சு நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறேன். புரொட்டஸ்டாண்ட் கிறிஸ்டியன் எத்திக்ஸ் 1500ஆம் வருடங்கள்ல மார்ட்டின் லூத்தர் வந்து சபையில ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த சீர்திருத்த திருச்சபை சில காரியங்களை வலியுறுத்துச்சு. என்னன்னா, அதுல ரொம்ப அடிப்படை என்னன்னா, எந்த வேலை செய்றீங்களோ அது எந்த வேலையா இருந்தாலும் அது நீங்க கர்த்தருக்காக தான் செய்றீங்க. கர்த்தர் தான் அந்த வேலையை செய்ய வச்சிருக்கிறாரு. ஊழியம் மட்டும் கர்த்தருடைய வேலை கிடையாது. எல்லா வேலையும் கர்த்தருடைய வேலை தான். கர்த்தருடைய ஊழியக்காரர்களா தான் நீங்க அந்தந்த வேலையை செய்றீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போதனை அந்த நாட்கள்ல இருந்துச்சு. அதன் அடிப்படையில மிகப்பெரிய தேசங்கள் கட்டி எழுப்பப்பட்டுச்சு. தேசங்கள் இன்னைக்கு நாம காண்கின்ற வல்லரசு நாடுகள்னு சொல்லப்பட்ட தேசங்கள் எல்லாமே இந்த ஃபவுண்டேஷன் அடிப்படையில தான் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு தேசங்கள். தொழில் புரட்சி ஏற்படுச்சு. என்னன்னா, எல்லாருக்குமே எல்லாமே தரமான ஒரு விலையில, தரமான குவாலிட்டியில, சரியான குவாலிட்டியில கிடைக்கணும். அதுதான் அதுக்கான ஒரு ஒரு பேசிக்கான ஒரு இதா இருந்துச்சு. பேசிக்கான ஐடியாவா இருந்துச்சு. இதை குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். வேற வேற இதுங்கள்ல நம்ம பார்க்கலாம். இங்க அப்ப மற்றவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறது நம்மளுடைய ப்ரையாரிட்டியா இருக்கணும். நான் வேலை செய்றேன். மாசமான எனக்கு சம்பளம் வரணும். சம்பளம் வந்துச்சுன்னா நானு இஎம்ஐ கட்டுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அதை வாங்குவேன், இதை வாங்குவேன். அதுக்காக நான் வேலைக்கு போறேன். பொதுவா இன்னைக்கு அப்படித்தானே ஒரு உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் இருக்குல்ல. வேலைக்கு ஏன் போறீங்க? சம்பளம் வர்றதுக்காக வேலைக்கு போறேன். அப்படித்தானே கேட்கறேன். அப்படித்தானே சொல்றாங்க. சம்பளத்துக்காக தானே வேலைக்கு போறோம். அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வேலைன்றது அதுக்காக கிடையாது. வேலைன்றது உங்களுடைய எபிலிட்டியை வெளிப்படுத்துறது. வேலைன்றது என்னுடைய எபிலிட்டியை நான் வெளிப்படுத்துறது தான் வேலை. அப்படி நீங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரு யோசனை உங்களுக்கு வந்துருச்சுன்னா, அந்த வேலையில வர எல்லா கஷ்டங்களையும் நீங்க ஓவர் கம் பண்ணுவீங்க. நீங்க சம்பளத்துக்காக மாத்திரம் உங்க வேலையை நீங்க பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா, எப்படி ஆயிரும்னா, ஒரு சின்ன சின்ன காரியங்கள் கூட உங்களுக்கு பெரிய சோர்வை கொடுத்துரும். அவன் அப்படி பேசுறான், இதை பண்றான், அவ்வளவு வேலையை கொடுக்குறான், இவ்வளவு வேலையை தரான், அவ்வளவு இது பண்றான், அப்படி பண்றான், இப்படி பண்றான் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு கூட்டி போயிருக்கிற ஒரு 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 ஆயம்மா இருந்தாங்க. நான் படிச்ச இடத்துல. அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வாரத்துல 2 நாள்ல 3 நாள் தான் வர சொல்லியிருக்காங்க. வந்து அந்த இடத்தலாம் கூட்டி பெருக்கணும் அப்படின்னு. அவங்க வந்து தினமும் காலையில பெருக்குவாங்க. தினமும் வந்து பெருக்கின மாரிக்கு இருப்பாங்க. இதான் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பார்ட் தான் அங்க வந்து சிமெண்ட் இருக்கும். மீதிலாம் கொஞ்சம் மண்ணா இருக்கும். அப்ப ஃபுல்லும் கரெக்டா பெருக்கி பெருக்கி அதான் இந்த எப்படி சொல்றதுன்னா, அதுல தரையில சாப்பாடு போட்டு சாப்பிட்டுறலாம். அந்த அளவுக்கு சுத்தமா பெருக்கியிருப்பாங்க. அவங்க ஏன் இவ்வளவு இதா கஷ்டப்படுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஏதாவது குழந்தைங்கள்லாம் வரும், டக்குனு எடுத்து வாயில ஏதாவது போட்டுரும். ஏதாவது குப்பைய தூக்கி வாயில போட்டுச்சுன்னா என்ன பண்றது? அதான் சுத்தமா வச்சுக்கிறது நமக்கு நல்லது அப்படின்ட்டு, அதாவது அந்த வேலைய அவ்வளவு என்ஜாய் பண்ணி செய்றாங்க. அந்த வேலைக்கான ரிசல்ட்ட யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த வேலை செய்றோம், அதனால நெறைய பேருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, பெரிய ஒரு நன்மை நடக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த வேலையை என்ஜாய் பண்ணதுனால, அது நம்முடைய பார்வைக்கு ஒரு சாதாரண வேலை. ஒரு என்ன கூட்டி பெருக்கிற வேலை தானே, அதுன்னு நெறைய பேர் கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனா, அத அவங்க உண்மையும் உத்தமமா செஞ்சாங்க. அது உண்மை ரொம்ப நல்லது. என்னோட வேலை எப்படி இருக்கணும்? அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படணும். என்னுடைய பிரயோஜனத்துக்காக மாத்திரம் இல்ல, மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படணும். அப்ப என் வாழ்க்கை எப்படி வேணா போலாமா? அப்படின்னு நான் யோசிக்கலாமா? நான் எக்கேடு கெட்டு போனா என்ன? மத்தவங்க நல்லா இருக்கணும். அப்படி போதிக்கல. நான் சொல்றேன் மறுபடியும் எமோஷனலா நான் உங்களுக்கு சொல்ல. எமோஷனலா பேசும்போது நான் எப்படி சொல்லலாம்? நீங்க உங்களுக்காக யோசிக்காதீங்க. மத்தவங்களுக்காகவே வாழுங்க. மத்தவங்களுக்கு தான் அதுதான் முக்கியம். அப்படின்ட்டு சொல்லிட்டு, அது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா பிராக்டிகலா அப்ளை பண்ண முடியாது. ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்படி போதிக்கல. கிறிஸ்தவமும் அப்படி போதிக்கல. என்ன சொல்றாரு? அடுத்தது 26ஆம் வசனம் பாருங்க. உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும், சந்தோஷத்திற்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடு கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்ப அவரை பத்தி பேசுறாரு. அவருடைய நல்வாழ்வை பத்தி பேசுறாரு. அவருடைய விடுதலையை பத்தி பேசுறாரு. அவருடைய சுகத்தை பத்தி பேசுறாரு. ஆனா எங்க பேசுறாரு? அது கடைசியா வருது. அப்ப பிரையாரிட்டி என்ன? ஃபர்ஸ்ட் கிறிஸ்து தான் பிரையாரிட்டி. அவர் மகிமைப்படணும். அதுதான் பிரையாரிட்டி. அதன் அப்புறம் மற்றவர்களுடைய நல்வாழ்வு அடுத்த 2வது நிலை. 3வது தானா நடக்கும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்கிற மனுஷன்
இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பானா. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டனா அவன் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவனா இருக்கிறான். தன் காலத்தில் தன் கனியை தந்தவனா இருக்கிறான் பொழுது அவனால மற்றவர்கள் பலன் அடைகிறாங்க. கனியை எடுத்து மரமே சாப்பிடுறது. ஒரு மரத்தோட கனிகள் நம்ம தானே சாப்பிடுறோம். மற்றவர்கள் தானே ஒரு மரம் பலன் தருது. அவன் ஆனா அப்படிப்பட்ட ஆளு நீர்க்காலின் ஓரமாய், அதாவது கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவன், ஜீவ ஊற்றோடு கூட இணைக்கப்பட்டவன், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? இலை உதிராது இருக்கிற மரத்தை போல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கைய வாழக்கூடியவன். அப்ப இந்த கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். நம்ம கடைசியா இருக்கிறத தூக்கி போட்டு இந்த ஆர்டரை மாத்தவே கூடாது. இந்த பர்பஸ்ல சொன்ன மாதிரி தான். பர்பஸ்ல எப்படி ஒரு பிரமிட் செட்டப் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டலா பர்பஸ் நம்ம கரெக்டா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பில்ட் பண்ணணுமோ, அதே போல இந்த ஆர்டரை நம்ம மாத்திரவே கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்ம எப்பயாவது இந்த ஆர்டர்ஸ் நம்ம மாத்திருப்போம். இந்த ஆர்டர்ஸ் மாறினதுனால தான் நமக்கு சில நேரத்துல பிரச்சனைகள், நம்மளால உண்டான பிரச்சனைகளை சொல்றேன், மற்றவர்களால் உண்டானது இல்ல. நம்ம சில விஷயங்கள் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டோம், நமக்கே தெரியும்ல, என்னாலதான் இதாச்சு அப்படின்னு நமக்கே தெரியும். வெளியே சொல்லலாம் கூட நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆர்டர்ஸை நம்ம மாத்திருப்போம். அதனால இந்த ஆர்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் கிறிஸ்து தான் மகிமைப்படணும், அவர் தான் மகிமைப்படணுன்றது ப்ரையாரிட்டியா இருக்கணும். ரெண்டாவது மற்றவர்களுடைய பிரயோஜனம் ப்ரையாரிட்டியா இருக்கணும். மூணாவது தன்னுடைய பிரயோஜனம் இருக்கணும். அது ரொம்ப அது அது அதை பத்தி நான் கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்ல முடியாது. இங்க அவர் சொல்றாரு, ஒன்னொன்னா சொல்றாரு, கிறிஸ்து மகிமைப்படுறதை பத்தி சொல்றாரு, மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை பத்தி சொல்றாரு, மூணாவது அவருடைய நல்வாழ்வை பத்தியும் பேசுறாரு. அப்ப நம்முடைய நல்வாழ்வை கர்த்தர் விரும்புறாரு. தான் பிள்ளை கெட்டு போனது எந்த தகப்பனும் விரும்ப போறது கிடையாது. அதே போல ஒரு பூமிக்குரிய தகப்பனே அப்படி இருக்கும்போது, பொல்லாதவர்களாகிய நீங்களே அப்படி நல்லவைகளை தரும் போது நான் தரமாட்டேனான்றாரு. அப்ப அவர் எவ்வளவு அருமையா தருவாரு. அப்ப நிச்சயமா இந்த விஷயங்களை கரெக்டா இருக்கணும். அப்ப பர்பஸ் ஆஃப் லைஃப் கிரைஸ்ட், பிரையாரிட்டி ஆஃப் லைஃப் கிரைஸ்ட். மூணாவது பேஷன் ஆஃப் லைஃப் இஸ் கிரைஸ்ட். அதாவது வாழ்க்கையின் பேரின்பம் கிறிஸ்து தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இந்த என்னிலும் அதிகமாய், உன் தகப்பனை தாயும் விட்டுரு, உன் குடும்பத்தை விட்டுரு, உன் பிள்ளைகள் எல்லாம் விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை நேசி அப்படி சொல்லல. என்னிலும் அதிகமாய். நான் மறுபடியும் சொல்றேன், நம்மளுடைய ஃபண்டமெண்டல், நம்மளுடைய முன்னுரிமை, நம்மளுடைய எல்லா விதத்திலையும் ப்ரையாரிட்டி, நம்மளுடைய எல்லா விதத்திலையும் பேசிக் அடிப்படை ஃபவுண்டேஷன் எல்லாமே அது கிறிஸ்துவா தான் இருக்கும். அப்படி கிறிஸ்துவா இருக்கும்போது மாத்திரம்தான் அது சரியா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்காக தான் நான் வாழ்றேன், இல்லை நான் எப்பயோ போய் சேர்ந்திருப்பேன். அப்படிலாம் கிடையாது. அந்த பிள்ளை இல்லைன்னா கூட வாழ்வாங்க. சில பேர் அவங்களுக்காக தான் நான் வாழ்றேன்னுவாங்க, அது இல்லைன்னா கூட, அந்த கேரக்டர் இல்லைன்னா கூட வாழும். அதெல்லாம் சும்மா எமோஷனலா பேசுறது. அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா பிரச்சனை தான் அது. ஏன்னா நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க, இவனுக்காக தான் நான் வாழ்றேன், இவளுக்காக தான் நான் வாழ்றேன், அப்படி வாழ்ந்துட்டீங்கன்னா மனுஷங்க தானே. நம்ம 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 என்ன நினைக்கிறோமோ அதானே. இப்ப சேர் இங்க வானா இழுத்து போட்டா அது இருக்கும், இங்கே அது கிடக்கும். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதுல ஏறி நிக்கிறோம், நம்ம ஒரு முடிவு பண்றோம் அப்படின்னா ஏறி நிற்போம். அது ஏன்னு கேட்காது. உட்காரோன்னா 24 மணி நேரத்துல 24 மணி நேரம் அதிலே உட்கார்ந்து இருந்தா கூட அது என்ன பண்ணது ஏன்னு கேட்காது. ஏன்னா அதுல உயிரே கிடையாது. நம்ம எங்க போனா எடுத்துட்டு போலாம், எங்க வேணா எடுத்துட்டு வரலாம், பிடிக்கலன்னா உடச்சு கூட தூக்கி போடலாம். ஆனா கூட இருக்கிற ஆளு மனுஷன் அப்படி நம்ம நினைக்கவே முடியாது. உனக்காக தான் நான் வாழ்றேன், இதுக்காக தான் நான் வாழ்றேன், இந்த விஷயத்துக்காக தான் நான் வாழ்றேன் அப்படின்ட்டு நீங்க இதுதான் எனக்கு பெரிய பேரின்பம் அப்படின்னு நீங்க எந்த விஷயத்த, யார, எந்த பொருளை, எந்த காரியங்களை நீங்க வச்சா கூட அது உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். ஏன்னா அது நிரந்தரம் இல்லாதது, மாறக்கூடியது, மறையக்கூடியது. அது சரியா கிடையாது. அப்ப நம்முடைய பேரின்பம், நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய இன்பம், நம்முடைய சந்தோஷம் எதன் அடிப்படையில் இருக்கணும்? கிறிஸ்துவின் அடிப்படையில் இருக்கணும். கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கையின் பேரின்பம். என்னுடைய சந்தோஷம்ன்றது அவரிடத்துல தான் வருது. சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்றாரு. உங்கள் சந்தோஷம் மிகுதியாகும்படி நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எது சந்தோஷம்? எனக்கு எது சந்தோஷம் இருக்கிறதே? எனக்கு எது சந்தோஷம்?
ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறது, ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்குறது, ஆண்டவர் தான் எனக்கு சந்தோஷம். அப்படி நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்க உறவு எல்லாமே கரெக்டா இருக்கும். எதுலயுமே பெரிய பிரேக் டவுன்ஸ் ஆகாது. எல்லாத்துலயும் கரெக்டான ஒரு பேராமீட்டர்ஸ்ல அத ஹேண்டில் பண்ணுவீங்க. எல்லா காரியத்திலும் தொழிலா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் வைக்க வேண்டிய இடத்துல கரெக்ட்டா வச்சு, சரியா நீங்க ஹேண்டில் பண்ணி கொண்டு போவீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களால மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம். இதுலயும் அப்படிதான். இந்த ஆர்டர நீங்க மாத்திட்டீங்கன்னா, உங்களால மத்தவங்களுக்கு பிரச்சனை, மத்தவங்களால உங்களுக்கும் பிரச்சனை. அதனால கிறிஸ்து தான் உங்களுக்கு பேரின்பம். அவர்தான் அவர்தான் பேஷன். என்னுடைய பெரிய பேஷன் என்ன? எனக்கு பெரிய ஒரு பேரின்பம். எனக்கு ஒரு யாருன்னா, ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை குடுக்குறது யாருன்னா, ஆண்டவர் தான். அப்படின்ற வாழ்க்கையில வாழணும். 4வது பேட்டர்ன். பேட்டர்ன். என் வாழ்க்கைக்கான முன்மாதிரி. பேட்டர்ன் ஆஃப் லைஃப் இஸ் கிரைஸ்ட். வாழ்க்கையின் முன்மாதிரி கிறிஸ்து தான். கிறிஸ்து எனக்கு கற்று தந்தது போல தான் என்னோட வாழ்க்கையை நானு கட்டி அமைப்பேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கலாம். 20, 21 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் வாசிங்க. இருபத்தொன்னு. நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறாராம். நம்மளுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கைனா அது கிறிஸ்து தான் அப்படின்னு நான் சொல்றதுக்கு, என்னுடைய வாழ்க்கையின் முன் மாதிரி யாரா இருக்கணும்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவா தான் இருக்கணும். என்னுடைய வாழ்க்கைக்கு ஆன ப்ளூ பிரிண்ட் அப்படி சொல்லலாம். இல்ல என்னுடைய வாழ்க்கைக்கான எல்லா காரியங்களும் நான் கற்றுக்கொள்ளும் இடம், நான் ஒருத்தரை ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்ட்டு நீங்க ஒருத்தரை ஃபாலோ பண்ணணும்னா அது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணுங்க. நடிகரை ஃபாலோ பண்ணா என்ன ஆச்சுன்ட்டு ரீசெண்டா பார்த்தோம் இல்ல, அது அது அழிவுக்கு நேரம் தானே போகுது. ஆத்மாவும் அழியுது இல்ல, பூமிக்குரிய அழிவு மாத்திரம் இல்ல, ஆத்மாவும் அழிஞ்சு போகுது இல்ல. எந்த ஒரு யாரை நம்ம ஃபாலோ பண்ணணும்? எனக்கு ரோல் மாடல் யாரை நான் வைக்கணும்? ஆண்டவர். ஆண்டவரை நீங்க ரோல் மாடலா வச்சிட்டீங்கன்னா நீங்க அநேகருக்கு ரோல் மாடலா இருப்பீங்க. நீங்க ஆண்டவரை ரோல் மாடலா வச்சிருங்களேன், உங்க வாழ்க்கை அநேகருக்கு ரோல் மாடலா இருக்கும். நம்மளை பார்த்து அநேகர் கற்றுக்கொள்வாங்க. நம்முடைய விசுவாசத்தை அநேகர் கற்றுக்கொள்வாங்க. நம்முடைய வீர செயல்களை, விசுவாச வீரர்களாய் நாம் செயல்படுகின்ற எல்லா செயல்களையும் அநேகர் கற்றுக்கொள்வாங்க. அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கான பேட்டர்ன், அதுக்கான முன் மாதிரி நான் யார்கிட்ட இருந்து கத்துக்கிறேன், நான் யாரை முன்மாதிரியா வச்சிருக்கிறேன், யார் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். அவரை போல நான் வாழணும் அப்படின்ற வாஞ்சை இருக்கணும். அல்டிமேட் கோல் இருக்கணும்ல வாழ்க்கைக்கு. நம்ம கோலை அல்டிமேட்டா செட் பண்ணி வச்சிருக்கணும். ஒரு ஃபுட்பால்ல அவன் எல்லாம் பிரயாசப்படுறது என்ன? அந்த கோல் அடிக்கிறது தான். அப்ப எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல அந்த பாலை கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப அந்த அளவுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற அந்த ப்ரையாரிட்டி இருக்கும் பொழுதுதான் இதுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் டேக்கிள் பண்ண முடியுது. அப்ப என்னுடைய வாழ்க்கைக்கான எக்ஸ்ட்ரீம் கோல்டு, அதாவது கோல் என்ன வச்சிருக்கணும்? ஆண்டவர் தான். ஒரு மனுஷன் இதுக்கு மேல ஒரு கோல் வச்சிருக்க முடியாது. இதுக்கு மேல ஒரு இதை வச்சிருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை போல நான் வாழணும்ன்றது போல மிஞ்சின ஒரு கோல் யாராலையும் செட் பண்ணவே முடியாது. இது மிதமிஞ்சின ஆசை கிடையாது, பேராசை கிடையாது, சரியான ஆசை. இயேசு கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்கணும். பர்பஸே அதானே. தேவனை நான் மகிமைப்படுத்தணும், அவரிடத்துல ஐக்கியப்படணும், அவரை நான் பிரதிபலிக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவ நான் முன்மாதிரியா வச்சிருந்தா மாத்திரம்தான் பூமியில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ முடியும். 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல யோவான் சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 2:6. அவருக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவர் நடந்த மாதிரி தானும் நடக்கணும். சொல்லு மட்டும் அவரை மாதிரி இருந்துகிட்டு செயல் வேற மாதிரி இருக்குது. இன்னைக்கு பிரச்சனையே அதான் இல்ல. சொல்லு என்னமோ அப்படிதான் இருக்கு,
ஆண்டவரை தான் நான் பின்பற்றுறேன், ஆண்டவரை தான் நான் ஃபாலோ பண்றேன், ஆண்டவரை நான் பிரதிபலிக்கிறேன், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே. ஆனா அடுத்த நிமிஷம் இறங்குன அடுத்த நிமிஷம் ஆளு வேற மாதிரி மாறிடுறாங்க. அது தப்பு இல்ல. அது அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப தப்பாயிருதுல்ல. அது நமக்கு சரியான ஒரு இத நமக்கு தராதுல்ல. அந்த அந்த கரெக்ட்டா நம்ம அந்த பாராமீட்டர்ஸ நம்ம வச்சுக்கணும். அடுத்தது கடகடன்னு 2 தான் இருக்கு. அதனால அத மட்டும் பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்யலாம். ஃபர்ஸ்ட் பர்ப்பஸ், பிரையாரிட்டி, நோக்கம், முன்னுரிமை, பேரின்பம், முன்மாதிரி எல்லாமே கிறிஸ்து தான். இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறவர்கள் தான் கிறிஸ்து தான் எனக்கு வாழ்க்கை, எனக்கு வாழ்க்கைனா அது கிறிஸ்து தான் அப்படின்ட்டு சொல்லிருக்க முடியும். அப்படிப்பட்டவங்க தான் நித்திய ஜீவனை அடைய முடியும். அடுத்தது பார்ட்னர்ஷிப். யாரோடு கூட நான் இணைந்து இருக்கிறேன்? அபைட் இன் கிரைஸ்ட். அதாவது யாரோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், யாரோட கூட நான் கனெக்ஷன்ல இருக்கிறேன் அப்படின்னா, அந்த பார்ட்னர்ஷிப் யாரோடனா அது கிறிஸ்து தான். நீங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்க இணைக்கப்பட்டுட்டீங்கன்னா, மத்த எல்லா உறவுகளும் உங்களுக்கு கரெக்டா நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. எல்லா விஷயத்தையும் கரெக்டா நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. இந்த கனெக்ஷன் சரியில்லைன்னா வேற எந்த கனெக்ஷனும் செட் ஆகாது. ஃபேன் வந்து பிளக்ல கனெக்ட் பண்ணிருக்கலாம், லைட் வந்து சுவிட்ச் ஆன் ஆயிருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா மெயின் சுவிட்ச் இபில கனெக்ட் ஆகலன்னா ஃபியூஸ் போயிருச்சு, அங்க ஃபியூஸ் போயிருச்சு, மெயின் ஃபியூஸ் போயிருச்சுன்னா என்ன காஸ்ட்லியான ஃபேன் வச்சிருந்தாலும் சரி, என்ன விலை உயர்ந்த விளக்குகள் வைத்திருந்தாலும் சரி, இல்ல என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன வச்சிருந்தாலும் சரி, அது வேலை செய்யாது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில எல்லா விஷயமும் உங்களுக்கு கரெக்டா இருக்கணும்னா அங்க கனெக்ஷன் கரெக்டா இருக்கணும். எல்லா கனெக்ஷனும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா அந்த கனெக்ஷனு கரெக்டா இருக்கணும். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல அதானே, இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம இணைந்து இருக்கிறத பற்றி தானே அந்த அதிகாரமே நமக்கு சொல்லுது. எவ்வளவு அற்புதமான வசனங்கள் அதுல இருக்கு. நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களையில நினைச்சிருக்கிறேன். கொடியானது திராட்சை செடியில இணைந்திராவிட்டால் தானா கனி கொடுக்க மாட்டாது, வராது. எப்படி வரும் அப்படின்ற மாதிரி எப்படி வரும்? வராது. ஏன் வராது? கனெக்ஷன் அங்க இல்ல. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். இதெல்லாம் சொல்லிட்டு தான் 4ஆம் வசனம் சொல்றாரு, என்னில் நிலைத்து இருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்கவே மாட்டீர்கள். நீ கனியற்ற வாழ்க்கையா இருக்கு, பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கு, உறவுகள்ல பெரிய சிக்கலா இருக்கு, வேலையில பெரிய இதா இருக்கு, எந்த விதத்திலயும் ஒரு என்னால ஒரு நல்ல விஷயங்களை என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா ஜீவனற்று இருக்கிறோம்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மெய்யான ஜீவனை தருகிறவராய் இருக்கிறார். அப்படியே 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், நீங்கள் மிகுந்த கனிகள் கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு 11ஆம் வசனம் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் இவைகளை சொன்னேன். இப்ப இதுவும் சொன்னல, இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் சொன்னல, எல்லாமே பாருங்க ஒன்னோட இன்டர்லிங்க் தான். எல்லாத்தோட அல்டிமேட் கோல் தான், கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன். வாழ்க்கைனா அது கிறிஸ்து தான், அதான் அல்டிமேட் ஜீவன், அதான் அல்டிமேட் கோல். அதுக்குள்ளதான் எல்லாமே இன்டர் கனெக்டட்ல தான் இருக்கு. பர்பஸ், பிரையாரிட்டி, நம்முடைய சந்தோஷம், நம்முடைய பேட்டர்ன், நம்முடைய பார்ட்னர்ஷிப், நம்முடைய வல்லமை எல்லாமே ஒன்னு கூட இணைந்து இருக்கு. அப்ப அவரோடு கூட இணைந்து இருக்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய நிம்மதி. அதுதான் நம்முடைய வாழ்க்கை நோக்கம், அதான் பிரையாரிட்டி, அதான் நம்முடைய பேட்டர்ன், எல்லாமே அதுதான். அப்ப அவரோடு கூட இணைந்து இருக்கணும், அதான் பார்ட்னர்ஷிப். அபைட் இன் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம இணைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியம். 16ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். எப்படி ஒரு செடியிலிருந்து ஒரு அப்படியே ஒரு கிளையோ ஒரு விஷயம் அப்படி முளைச்சு வந்து அதுல இருந்து
எதுக்கு வருது அப்படின்னா, அது ஒரு கனியை தர்றதுக்கு. ஒரு மரத்துல இருந்து கிளைகள் வருதுன்னா, அதுக்கான அல்டிமேட் பர்ப்பஸ் அதுல இருந்து ஒரு கனி ப்ரொடியூஸ் ஆகுற மாரி, எதுக்கு நம்மள ஏற்படுத்தினாராம்? கனி கொடுக்கும் உள்ள ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தினார். கனி இல்லன்னா, அப்ப கனெக்ஷன்ல ப்ராப்ளம்னு அர்த்தம். அப்ப அந்த விஷயத்த நம்ம சரியா ஹேண்டில் பண்ணணும். அத நம்ம கரெக்ட்டா கொண்டு போணும். அடுத்தது கடைசி, பவர் ஆஃப் லைஃப் இஸ் கிரைஸ்ட். பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் உண்டு. எதனால பலன் உண்டு? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த எல்லாவற்றையும் எப்படி நான் செய்யறேன்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தான் நான் செய்யறேன். அப்ப இந்த உலகத்துல நம்மளை உருவாக்கி, நம்மளை ஒரு விலை கொடுத்து அவர் வாங்கி, எல்லா நம்மளை அவர் உண்டாக்கி இருக்கிறதுக்கான ஒரு 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 பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காருன்னா அதுக்கான நோக்கம் இருக்கு. இப்ப நம்ம ஒரு பொருளை வாங்கியிருக்கோம், ஒரு விஷயத்த வாங்கியிருக்கோம்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குல்ல. அந்த பர்பஸ் வச்சு நான் வேற பர்பஸ் செய்ய மாட்டேன்ல. சரியான ஒரு இதானே வச்சு நான் இது பண்ணுவேன். மிக்சி வாங்கிட்டு அது தூக்கி செவுத்துல மாட்டிட்டு ஃபேன் மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுலயும் மோட்டர் தான் இருக்கு, இதுலயும் மோட்டர் தான் இருக்கு. அப்படின்னா காத்து வருமா? அப்படின்னா வராது. அந்த பொருளுக்கான நோக்கம் நிறைவேற்றப்படணும். அப்ப நம்மளுடைய நோக்கம் நிறைவேற்றப்படும் போதுதான் நம்ம எதுக்காக நம்ம உருவாக்கப்பட்டோமோ, எதற்காக கிறிஸ்துவினால் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டோமோ அது நிறைவேறும். இந்த சேரை ஒருத்தர் ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கி இருப்பாரு. இது இது மாதிரி செயல்படணும் அப்படின்ட்டு உருவாக்கி இருப்பாரு. ஒருத்தர் இந்த சேரை விலை கொடுத்து வாங்கியிருப்பாரு. எதுக்கு? உருவாக்குனவரோட நோக்கம் நிறைவேற்றுகிறதான் அந்த நோக்கம் நிறைவேறுது. அதேதான் பிதாவாகிய தேவன் நம்மளை எல்லாரும் மனுக்குலத்தை உருவாக்கி இருக்கிறார்னா, அந்த நோக்கத்தை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து சிந்தி வாங்கி அதை நிறைவேற்றுகிறதுக்கான அதிகாரத்தை கொடுத்து அதை நிறைவேற்றுறதுக்கு அவர் எதிர்பார்க்கிறார். அதுக்கான வல்லமையும் அவரு தரார், அதுக்கான பலனையும் அவர் தரார், அதுக்கான சத்துவத்தை அவர் தரார். அப்ப என்னுடைய வாழ்க்கையின் பர்பஸ், என்னுடைய வாழ்க்கையின் ப்ரையாரிட்டி, என்னுடைய வாழ்க்கையின் பேஷன், என்னுடைய வாழ்க்கையின் பேட்டர்ன், என்னுடைய வாழ்க்கையின் பார்ட்னர்ஷிப்பு, என்னுடைய வாழ்க்கையின் வல்லமை, பவர் இது எல்லாமே கிறிஸ்து தான் அப்படின்ட்டு நான் நினைச்சா மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்? ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ முடியும். சரியா? அப்ப கிறிஸ்து தான் அப்படின்னு நினைச்சா மாத்திரம்தான் வாழ்க்கையில நான் வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்தாதான் கிறிஸ்து எனக்கு ஜீவன். அதாவது வாழ்க்கைனா அது கிறிஸ்து தான் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அப்படி சொன்னா மாத்திரம்தான் சாவு எனக்கு ஆதாயம். அதுல சொன்ன பாத்தீங்களா? சாவு எனக்கு ஆதாயம்னா என்ன? நித்திய ஜீவனை பத்தி பேசுறாரு. அந்த ஒரு வாழ்க்கையை பத்தி பேசுறாரு. அந்த வாழ்க்கை எனக்கு வேணும்னா இந்த இதுல கரெக்டா நானு ஆமென். நம்ம எழுந்து நிற்கலாம். கண்களை மூடி நினைச்சு